இன்னைக்கு ஸ்டாலின் கவர்மெண்ட் கிட்ட ஒரு ஊசலாட்டம் தெளிவு ஆங்கிலத்தில் சொன்ன டிதரிங் ஒரு ஊசலாட்டம் தெளிவா ஒரு ஊசலாட்டம் ப்ரோ ஹிந்துத்வா லைன் எடுக்கிறதுல ஒரு ஊசலாட்டம் இருக்கு. அதாவது இப்படி சொல்லணும், செக்யூலரா இருக்கிறதுல மதவாதத்துக்கு எதிரான போராட்டத்துல ஒரு ஊசலாட்டம் ஸ்டாலின் கவர்மெண்ட் கிட்ட இருக்குது, தெளிவா தெரியுது. அடிப்படையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மதசார்பற்ற கட்சி, எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடிப்படையில் ஒரு மதசார்பற்ற தலைவர், எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவருடைய மதசார்பற்ற தன்மையில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நிர்வாகத்தில் இன்றைக்கு ஒரு ஊசலாட்டத்தை நான் பார்க்கிறேன். அதிகாரத்துக்கு வந்த பிறகு 2021 ஸ்டாலின் கவர்மெண்ட் இந்துத்வா போர்சஸ் ஹேண்டில் பண்றதுல ஒரு ஊசலாட்டம், கான்ஸ்டன்டா ஒரு ஊசலாட்டம், அதுல ஒரு பேட்டர்ன் இருக்குது. அந்த ஊசலாட்டம் இருப்பதை நான் தெளிவாக பார்க்கிறேன். இப்ப HRNCக்கு இந்த தைரியம் எங்க வரும்? ஒரு RDO கிட்ட நீங்க பொறுப்பை கொடுத்துட்டு அல்லது அதிகபட்சம் சேகர் பாபு கிட்ட டீலிங் பண்ணிட்டு இது சேகர் பாபுவோட முடிச்சுப்பீங்களா? மற்ற விஷயம் தான் வேற. இது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ. இப்ப சாம்சங் தொழிலாளர் பிரச்சனை இல்ல, தொழிற்சங்கத்தை அனுமதிக்கிறதுல வேணாமான்னு TRP ராஜா முடிவு எடுத்தாருன்னா அது புரிஞ்சுக்கலாம். அது லைஃப் அண்ட் டெத் இஷ்யூ கிடையாது. முதலமைச்சரோட மீறியே TRP ராஜா செயல்பட்டாரு, தொழிலாளர் நலத்துறைக்கு அவர் இன்டைரக்டா பிரஷர் கொடுத்தாரு, இது வேணாம், அனுமதிச்சுன்னா அங்கீகரிச்சுன்னா நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் வராதுன்னு TRP ராஜா முடிவு பண்ணாரு. அதனால தான் பிரச்சனை வந்து சிஎம்க்கு தெரியாது. நீ சொன்னீங்கன்னா லாஜிக்கலி இது கரெக்ட், ஃபேக்சுவலா கரெக்டா நமக்கு தெரியாது, ஓரளவு ஏத்துக்கலாம், ஓரளவு ஏத்துக்கலாம். லாஜிக்கலி தட்ஸ் வை ஐ சே லாஜிக்கலி கரெக்ட். ஆனா இந்த மாதிரி இஷ்யூஸ்ல எப்படி தன்னிச்சையா சேகர் பாபு முடிவு எடுக்க முடியும்? அது தொடர்ச்சியா. அப்ப இது ஒரு கொள்கை முடிவு, அறிவிக்கப்படாத கொள்கை முடிவு. ஹிந்துத்வா போர்சஸ் மனம் கோணும்படி நாம் நடந்து கொள்ளக்கூடாது.